10th ஸ்டாண்டர்டுக்கு 2 தடவை பப்ளிக் எக்ஸாம் நடத்த சிபிஎஸ்இ ஒரு தடாலடியான முடிவு எடுத்திருக்கு. இந்த புதிய நடைமுறை ஏன் கொண்டு வரப்படுது, இத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2026ல இருந்து 10th பப்ளிக் எக்ஸாம் 2 முறை நடத்த இருக்கான் சிபிஎஸ்இ. ஏற்கனவே இந்தியால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய எக்ஸாம் இருக்கிறதுனால பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மன அழுத்தத்துக்கு ஆளாவதா சொல்லப்படுது. சிபிஎஸ்இயோட இந்த முடிவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பிரஷரை கொடுக்குன்னு ஒரு பக்கம் கேள்வி எழுந்தாலும், ஆனா அந்த பிரஷரை குறைக்க தான் இது கொண்டு வரப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாசம் நடக்கிற எக்ஸாம் கட்டாயம்னும் மே மாசம் நடக்கிற எக்ஸாம் ஆப்ஷனல்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 முறை பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் எதுல மார்க் அதிகமா வாங்குறாங்களோ அந்த மார்க்கை தக்க வச்சுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் பிப்ரவரி மாசத்துல எழுதுற எக்ஸாம்ல 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்க மே மாசத்துல நடக்கிற எக்ஸாம அட்டென்ட் பண்ண முடியாதான், அவங்க அடுத்த வருஷம் தான் எழுத முடியுமா? சரி, இதெல்லாம் ஏன் கொண்டு வரப்படுது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் பிரஷரை குறைக்கதான்னு சொல்லப்படுது. எல்லாருக்குமே 2வது சாய்ஸ் தரதுதான் நோக்கம்னு மத்திய அரசு தரப்பு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.